ஹாய் ஹலோ எவ்ரிவான். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா விகாட்ஸ்கேவோட சோசியல் கல்ச்சுரல் தியரி தான் பார்க்க போறோம். சோசியல் கல்ச்சுரல் தியரி அப்படின்னா சமூகத்துல நம்ம எப்படி வந்து சமூகத்தோட மிங்கிள் ஆகுறோம், இன்ட்ராக்ஷன் ஆகுறோம். ஸோ அதன் மூலியமா நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படிங்கிறத பத்தி தான் வந்து விகாட்ஸ்கே சொல்லியிருக்காரு. ஸோ விகாட்ஸ்கே யாரு அப்படின்னா ரஷ்யன் சைக்காலஜிஸ்ட். இவர் வந்து ஒரு ரஷ்ய நாட்டை சேர்ந்தவர். லேர்னிங் வந்து எதன் மூலியமா நிகழுது அப்படின்னா வந்து லேர்னிங் வந்து சோசியல் இன்ட்ராக்ஷன் மூலியமா நிகழுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சமூகத்துல நம்ம எப்படி வந்து பிஹேவ் பண்றோம், என்ன மாதிரி இருக்கிறோம், ஸோ அதை பார்த்து எப்படி கத்துக்கிறோம் அப்படிங்கறதுலாம் வந்து கற்றல் வந்து நிகழுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இந்த கல்ச்சுரலை வந்து நம்மளுடைய பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் வந்து பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னா விகாட்கே தான். ஓகேவா? இந்த விகாஸ்கேயோட தியரியில இந்த 4 கான்செப்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜோன் ஆஃப் பிராக்சிமல் டெவலப்மெண்ட், ஸ்கேஃபோல்டிங், மோர் நாலேஜபிள் அதர், த ரோல் ஆஃப் லாங்குவேஜ். இந்த 4 கான்செப்டுமே இம்பார்ட்டன்ட். இந்த 4 கான்செப்ட் பத்தி தான் நம்ம இன்னைக்கு இங்க பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட். ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத வாட் கேன் ஐ டூ, நம்மனால என்ன பண்ண முடியும், நம்மனால வாட் கேனாட் டூ, நம்மனால என்ன பண்ண முடியாது. ஸோ அதுக்கு ஹெல்ப் இருந்தா நம்மளால பண்ண முடியுமா? அப்ப நம்மனால பண்ண முடியுங்கிறதுக்கும் ஒருத்தரோட ஹெல்ப்பால பண்ண முடியுங்கிறதுக்கும் இல்ல கேப், பிட்வீன் கேப் தான் வந்து நம்மளுக்கு ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த கேப் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு 2 டிஜிட் நம்பர் வந்து ஆட் பண்றாங்க. 2 டிஜிட் நம்பர் வந்து ஆட் பண்ண தெரியும். ஆனா வந்து அவங்களுக்கு ஃபர்தரா வந்து ஒரு 5 டிஜிட்ஸ் எல்லாம் கொடுத்தா ஆட் பண்ண தெரியாது அப்படின்னா அவங்க ஒரு ஹெல்ப் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டீச்சர் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க, இல்லை பேரண்ட்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களோட ஹெல்ப்பால ஃபர்தரா அவங்களோட கால்குலேஷன் வந்து போடுறாங்க. ஸோ அப்போ வந்து அவங்க வித் ஹெல்ப்போட செய்யும் போது அந்த வித் ஹெல்ப்புக்கும் அவங்க செய்யறதுக்கும் உள்ள கேப், அந்த பிட்வீன் கேப் தான் ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்த ஹெல்ப் வந்து எப்படின்னா அவங்களோட ஸ்கில்ஸ் க்ரோ ஆக அந்த ஸ்டூடெண்டோட ஸ்கில்ஸ் க்ரோ ஆக இந்த ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட்டும் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இட்ஸ் இஃப் த ஸ்கில் க்ரோ கேப்சரிங் டைனமிக் லேர்னிங் பொட்டன்ஷியல். அதாவது உங்களுக்கு எப்படின்னா இதுவே அவங்க 5th ஸ்டாண்டர்ட் போறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு அது ஈஸியா இருக்கும் அந்த அந்த டிஜிட். அப்ப வந்து அது ஓகே தான். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஃபர்தரா ஃபார் எக்ஸாம்பிள் டிவிஷன் பண்ணணும் அப்படின்னா ஸோ அப்ப அந்த ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட்டும் சேஞ்ச் ஆகுது. அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க எக்ஸாம்பிள். A child balance a bike briefly alone. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து சின்ன வயசுல வந்து சைக்கிள் ஓட்ட கத்துக்கும் போது பின்னாடி யாராவது நம்மளை பிடிச்சிருப்பாங்க. ஒரு செகண்ட் கொஞ்ச தூரத்துக்கு பிடிச்சிட்டு விட்டுருவாங்க. ஸோ அப்ப அந்த பிடிக்கிற தூரம் வரைக்கும் விடுற தூரம் வரைக்கும் அவங்கனால நம்மனால வந்து சைக்கிள் ஓட்ட முடியும். ஸோ வாட் கேன் ஐ டூ அப்படின்னா வந்து என்னால வந்து அந்த விடுற வரைக்கும் கொஞ்ச நேரம் தான் பேலன்ஸ் பண்ண முடியும், மீதி நேரம் பேலன்ஸ் பண்ண முடியாது. உடனே வந்து நம்ம பேரண்ட்ஸ் வந்து பிடிச்சிக்குவாங்க. ஸோ பிடிக்கும்போது இந்த நேரம் கொஞ்ச நேரம் நீ பண்ணியல்ல, இதே மாதிரி நீ கொஞ்சம் பண்ண அப்படிங்கும்போது இப்படியே நம்ம ஓட்ட ஓட்ட வந்து நம்ம வந்து அந்த ஹெல்ப் இல்லாமையே நம்ம செப்பரேட்டா பண்ணிக்கலாம். ஸோ அப்ப நம்ம பண்றக்கும் அவங்களோட ஹெல்ப்போட பண்றக்கும் உள்ளதான் வந்து ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாஃப் ஹோல்டிங். ஸ்டாஃப் ஹோல்டிங் அப்படின்னா நம்ம வந்து நம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம பார்த்ததுலயே நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஸ்டாஃப் ஹோல்டிங் அப்படின்னா இந்த சைக்கிள் ஓட்டர்லயே ஒரு பேரண்ட் வந்து ஒரு ஸ்டாஃப் ஹோல்டிங்கா இருக்காங்க. அவங்களோட அவங்களோட கைடன்ஸ் மூலியமா தான் நம்ம கத்துக்கிறோம். ஸோ அங்க வந்து ஸ்டாஃப் ஹோல்டிங் யாரு அப்படின்னா அவங்க தான் அந்த பேரண்ட்ஸா வந்து ஸ்டாஃப் ஹோல்டிங். இங்க பாருங்க, இந்த பிக்சர்ல வந்து பர்சன்ஸ் வந்து இருக்கு. இதை வந்து அவங்களுக்கு வந்து இந்த பிளாக்ஸ் எல்லாம் பில்டிங் பிளாக்ஸ் எப்படி அரேஞ்ச் பண்றதுன்னு தெரியல. ஸோ அதுக்கு வந்து ஒரு டீச்சர் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இவங்க வந்து இங்க ஸ்டாஃப் ஹோல்டர், இங்க வந்து ஸ்டாஃப் ஹோல்டரா வந்து இவங்க இருக்காங்க. ஓகேவா? இந்த ஸ்டாஃப் ஹோல்டிங்கா இருக்கிறவங்க வந்து நம்மளுக்கு மோர் நாலேஜபிள் அதர், நம்மளை விட நம்ம என்ன கத்துக்கிறோமோ
நம்மளை விட மோர் நாலேஜபிள் அதர். MKO மீன்ஸ் மோர் நாலேஜபிள் அதர். நம்மளை விட அவங்க ஸ்கில்ல வந்து நல்ல டெவலப்பா இருக்கிறவங்களா இருக்கணும். இவங்க டீச்சரா மட்டும் இருக்கணும் அப்படிங்கிற நீடு கிடையாது. இவங்க வந்து ஒரு பீஸ் மீன்ஸ் நம்மளோட நண்பர் கூட்டங்கள், இல்ல அப்படின்னா பேரண்ட்ஸ் இருக்கலாம், இல்ல மென்டர்ஸ் இருக்கலாம். இந்த மாதிரி யார் வேணா இருக்கலாம், மோர் நாலேஜபிள் அதர்ஸ். ஸோ அவங்க மூலியமா நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான். ஓகேவா? இந்த ஸ்டாஃப் ஹோல்டிங்ல பாருங்க, இங்க டீச்சர் வந்து அவங்களுக்கு எப்படி பர்சல்ஸ் வந்து எப்படி இதை அரேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இவங்க வந்து இங்க ஸ்டாஃப் ஹோல்டிங். ஸோ இவங்க தான் இங்க மோர் நாலேஜபிள் அதர்ஸா இருக்காங்க. ஓகேவா? இவங்களோட கைட்லயும் சப்போர்ட்லயும் தான் இந்த குழந்தை வந்து இதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத கத்துக்குது. ஸோ அதை தான் இங்க சொல்லியிருக்காங்க. கைட் அண்ட் சப்போர்ட் லேர்னர் டு ரீச் தயர் பொட்டன்ஷியல். அவங்களோட பொட்டன்ஷியலை அடையிறதுக்கு இவங்க வந்து ஹெல்ப் பண்றாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட். யார் வந்து நம்மளே பண்றக்கும் மற்றவங்க ஹெல்ப் யூஸ் பண்ணி பண்றக்கும் உள்ள கேப் தான் வந்து ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட். அந்த கேப்பை ஃபில்லப் பண்றதுக்காக நம்ம ஒரு கைடன்ஸோ இதோ நம்ம வந்து தேடிக்கிறோம் அப்படின்னா அவங்க தான் ஸ்டாஃப் ஹோல்டிங். அவங்க மூலியமா தான் நம்ம வந்து அவங்களோட சப்போர்ட்லயும் கைடன்ஸ்லயும் தான் நம்ம அந்த பொட்டன்ஷியலை அடையறதுக்கு அவங்க வந்து வழி வகுக்கிறாங்க. ஸோ அவங்கள தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மோர் நாலேஜபிள் ஆஃப் அதர்ஸ்னு சொல்றோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா லாங்குவேஜ். இதுல வந்து ஒரு 3 இது இருக்கு. லாங்குவேஜ் அப்படின்னாலே இந்த ஒரு 3 இதை வச்சுதான் நம்ம பார்க்க போறோம். 3 இதுல என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சோசியல் ஸ்பீச். சோசியல் ஸ்பீச் அப்படின்னா வந்து எக்ஸ்டர்னல் கம்யூனிகேஷன், பீப்புள் யூஸ் டு டாக். மற்றவங்களோட நம்ம எப்படி வந்து பேசுறோம் அப்படிங்கிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னா அந்த குழந்தை வந்து எப்படி வந்து அம்மா கிட்ட வந்து இன்ட்ராக்ட் பண்ணுது எப்படின்னா, இந்த பொம்மை எப்படிமா செய்யறது, இந்த மண் வீடு கட்டுறாங்க அப்படின்னா அவங்க அம்மா சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி தலையை எடுத்து வை, அதுக்கப்புறம் கை வை, அப்புறம் வந்து கால் வை, இந்த மாதிரி வை அப்படி இந்த மாதிரி எல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அப்ப வந்து அவங்க சொல்றத அது கவனிக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுது அப்படின்னா பிரைவேட் ஸ்பீச், அதை வந்து இன்டர்னலா ஆர்கனைஸ் பண்ணிட்டு பிரைவேட் ஸ்பீச் அதை வந்து நான் என்ன சொல்லுது அப்படின்னா, ஓகே, இந்த மாதிரி அதுவே சொல்லிக்குது. அதுவே செய்ய செய்ய என்ன பண்ணுது, தலைய வை, அதுக்கப்புறம் கைய வை, கால் வைன்னு அதுவே வந்து சத்தமா சொல்லுது. இதுதான் வந்து பிரைவேட் ஸ்பீச். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளாக என்ன பண்ணும் அப்படின்னா, அதை செய்யும் போது இன்னர் ஸ்பீச்சா மாறிடும். இந்த பிரைவேட் ஸ்பீச் என்னவா மாறிடும் அப்படின்னா இன்னர் ஸ்பீச்சா மாறிடும். இன்னர் ஸ்பீச் அப்படின்னா அந்த இது வந்து வெளியே சொல்லாம அது மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு அந்த ஒர்க்கை செய்யறதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் சோசியல் ஸ்பீச் மிங்கிள் ஆகுது, மற்றவங்க சொல்றத கேட்குது. நெக்ஸ்ட் பிரைவேட் ஸ்பீச், அதுக்கு வெளியே அதுவே சொல்லிட்டு அந்த வேலையை செய்யுது. நெக்ஸ்ட் வந்து இன்னர் ஸ்பீச். இது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கால்குலேஷனே நம்ம பண்றோம் அப்படின்னா, சம் பண்றோம் அப்படின்னா சொல்லும்போது ஃபர்ஸ்ட் சம் பண்றது 23 42 ஆட் பண்ணுங்க அப்படின்னா 3+2. இப்போ ஃபிங்கர்ஸ் விட்டு பிரைவேட் ஸ்பீச் அப்படிங்கும்போது அது வெளியே சொல்லிட்டு வந்து சம் பண்ணும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கும்போது. நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா, இதுவே ஃபர்தரா டெவலப் ஆகும்போது அந்த பிரைவேட் ஸ்பீச் மறைஞ்சு இன்னர் ஸ்பீச் அதுக்குள்ளேயே அந்த குழந்தைக்குள்ளேயே அதை வந்து 3+2 வந்து 5 அப்படிங்கிறத அது அதுக்குள்ளேயே வந்து மெமரி பண்ணி போட்டுரும். ஓகேவா? ஸோ அப்ப அது இன்னர் ஸ்பீச்சா கன்வெர்ட் ஆகுது. ஸோ இது வந்து லாங்குவேஜ்ங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் அப்படின்னு சொல்றாங்க பிகர்ஸ்கே தியரியில. நெக்ஸ்ட் பிகாஸ்கே தியரியில கிளாஸ் ரூம்ஸ்ல எப்படி வந்து யூஸ் பண்றோம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஓகே, கொலாபரேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸ் என்கரேஜ் லேர்னிங் த்ரூ த பீர் இன்ட்ராக்ஷன் அண்ட் ஷேர்டு கோல்ஸ். எப்படின்னா குரூப்பா உட்கார்ந்து வச்சு படிக்க வைக்கிறதா வந்து பீர் இன்ட்ராக்ஷன், நம்ம குரூப்பா உட்காந்து படிக்கிறது. நெக்ஸ்ட் அது வந்து மோர் எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸ்டாஃப் ஹோல்டிங். இப்ப எந்த இடத்துல குழந்தைக்கு சப்போர்ட் தேவை அப்படிங்கிறத பார்த்து அங்க வந்து ஒரு சப்போர்ட்டா வந்து ஒரு டீச்சர் வந்து என்ன கொடுக்கணும், இந்த மாதிரி புக் கொடுக்கலாமா, இல்ல அது ஒரு ஸ்டாஃப் ஹோல்டிங் தான். இல்ல ஒரு பிளாஷ் கார்டு யூஸ் பண்ணி கத்து கொடுக்கறது, இல்ல டீச்சர் போய் அந்த இடத்துல எப்படி சொல்லி கொடுக்கறது அப்படிங்கறத வந்து இந்த ஸ்டாஃப் ஹோல்டிங் மூலமா அவங்க இது பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து கல்ச்சுரல் ரிலவன்ஸ்.
ரிலேட்டட் லெசன் டு ஸ்டூடெண்ட் ரியல் வேர்ல்ட் கல்ச்சுரல் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது என்னன்னா, ரியல் வேர்ல்டுல அவங்க எப்படி இது பண்றாங்க அதை பேஸ் பண்ணி கத்துக்க வைக்கிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் கடைக்கு போறாங்க அப்படின்னா, ஆம், ஒரு 50 rupees அவங்க அப்பா கொடுக்குறாங்க. ஒரு ஆப்பிள் வாங்குறாங்க 10 rupees. அப்ப 3 ஆப்பிள் வாங்குறாங்க அப்படின்னா எவ்வளவு வருது அப்படின்னு அந்த குழந்தை வந்து ஃபர்ஸ்ட் போட்டு பாக்குது. அப்ப தெரியல அப்படிங்கும்போது வந்து கடைக்காரர்கிட்ட கேக்குறாங்க. மீதி அமௌண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அப்பாட்டையும் வந்து கேட்டு கத்துக்கிறாங்க. ஸோ அப்ப கல்ச்சுரல் மீன்ஸ் அங்க வந்து கடைக்காரரும் அவங்க அப்பாவும் தான் கல்ச்சுரல். அங்க வந்து அந்த சோசியல் அந்த சமூகத்துல யார் இருக்காங்க அப்படின்னா அவங்க அப்பாவும் அந்த கடைக்காரரும். ஸோ அதை வச்சு அந்த ஸ்டூடெண்ட் எப்படி கத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி ரியல் வேர்ல்டுல நடக்கிற ப்ராப்ளம்ஸ் ரியல் வேர்ல்ட்ல எப்படி அப்ளை பண்றாங்க அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் அசஸ்மெண்ட் ஃபோக்கஸ். இது வந்து மெஷர் த டெவலப்மெண்ட் பொட்டன்ஷியல், நாட் ஒன்லி கரண்ட் ஸ்கில். அந்த இப்ப இருக்கிற ஸ்கில் மட்டும் கிடையாது, அவங்களை ஃபர்தரா எப்படி டெவலப் பண்றது அப்படிங்கிறது தான். ஸோ இந்த மாதிரி விகார்கே தியரி வந்து கிளாஸ் ரூம்ல அப்ளை பண்றாங்க. நெக்ஸ்ட் இவர் இவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதை வச்சுதான் வந்து பின் நாட்களை ரெசிப்ரோக்கல் டீச்சிங் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. ஓகே, வாட் இஸ் ரெசிப்ரோக்கல் டீச்சிங்? ரெசிப்ரோக்கல் டீச்சிங் அப்படின்னா இந்த மாதிரி ப்ரிடிக்ஷன் மீன்ஸ் நம்மளுக்கு ஒரு கணிப்பு இருக்கும் அல்லவா, இதுக்கு பிறகு என்ன நடக்கலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணிப்பு. கொஸ்டினிங் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்குறாங்க. ஏன் இந்த சாப்டர் முக்கியமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கிளாரிபிகேஷன். அதுக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்து இது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறாங்க. சம்மரைசிங் அப்படின்னா ஃபைனலா என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் சுருக்கமா கொடுக்குறாங்க. ஸோ இந்த 4 இதை பேஸ் பண்ணி தான் வந்து ரெசிப்ரோக்கல் டீச்சிங் இருக்கு. ரெசிப்ரோக்கல் டீச்சிங்ல இந்த மாதிரி குரூப்பா உட்கார்ந்து கொஸ்டின் பண்ணி கிளாரிஃபை பண்ணி சம்மரைஸ் பண்ணி அவங்க வந்து ரீட் பண்றாங்க. ஸோ இது வந்து இந்த ரெசிப்ரோக்கல் டீச்சிங் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா விகார்கே தியரி தான். ஓகே, நான் லாஸ்டா நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா ஸ்போர்ட்ஸ். வாட் அ சைல்ட் கேன் டூ டுடே வித் அசிஸ்டன்ட் ஷீ வில் ஏபிள் டு டூ பை ஹெல்ப் ஹெர்செல்ஃப் டுமாரோ. இன்னைக்கு வந்து அசிஸ்டன்ட் வச்சு என்ன சில்ட்ரன் வந்து பண்றாங்களோ நாளைக்கு அவங்க அது இல்லாமலேயே அவங்களோட சொந்த நாலேஜ்லயே அவங்க பண்ணிக்குவாங்க அப்படிங்கறதா விகாஸ் கே தியரி. ஓகே, தேங்க்யூ.